வெல்கம் டு மீனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மீனா விலாக்ஸில் கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது கொஞ்சம் பொரியட்டும். அது பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கீரை பொரியலுக்கு நான் மிளகு தக்காளி கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதையும் இதோடு சேர்த்து அதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். கீரை வேகிறதுக்கு நம்ம தண்ணியை தான் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுலேயே தண்ணி விடும். அதுலேயே நல்லா வதங்கி ரெடி ஆகும்போது நம்மளுக்கு இதில் பாதி அளவு கீரை தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா டேஸ்டான சுவையான மிளகு தக்காளி கீரை பொரியல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மீனா விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தித்திக்கும் தமிழ் போல் தித்திப்பாய் இருப்போம். டாட்டா பாய்.